ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பூட்டான் மன்னர் ஜிக்மி வாங்சுக் கலந்து கொள்கிறார். மெக்சிகோ நாட்டுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரி விதிப்பை ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஞ்சாபை சேர்ந்த சிஃப்ட் கவுர் சிம்ரா மகளிர் 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் 2000 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை 6677 கோடி ரூபாய் மட்டுமே இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 98.15% அளவுக்கு, அதாவது 3.56 லட்சம் கோடி ரூபாய் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வரை புழக்கத்தில் இருந்ததாகவும் அவை தற்போது ரிசர்வ் வங்கியில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி 2000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் புழக்கத்தில் இருக்காது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் வங்கிகளில் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பெரும்பாலான 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளில் ஒப்படைக்கப்பட்டது. இன்னும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் பொதுமக்கள் இவற்றை வங்கிக் கணக்கில் செலுத்தவோ அல்லது மாற்றவோ இந்திய தபால் துறை மூலம் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களை அணுகலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குலாம் மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். தீவிரவாதிகள் அவரது மனைவி மற்றும் மகளையும் துப்பாக்கியால் சுட்டு தப்பி ஓடினர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்தார். அவருடைய மனைவி மற்றும் மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இருவரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனையடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன், நுண்ணறிவு பிரிவு மற்றும் உளவுத்துறை தலைமை அதிகாரிகள் மற்றும் பிற துறைகளைச் சார்ந்த உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. 70 தொகுதிகளுக்கான இந்த தேர்தலில் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 1,56,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். அங்கு நேற்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. வரும் சனிக்கிழமையன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு சுமார் 2 லட்சம் பேர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதுவரை 57 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 163 கோடி ரூபாய் அளவிற்கான மது பாட்டில்கள், இலவச பரிசுப் பொருட்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி அந்த தொகுதியில் பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக் கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் நேற்று லக்னோ வந்தடைந்தார். 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் அவர் புனித நீராடுகிறார். அதன் பின்னர் மகா கும்பமேளாவில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதை பார்வையிடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்கிறார். இதுவரை 71 நாடுகளைச் சேர்ந்த தூதரக உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மகா கும்பமேளாவில் இதுவரை 37 கோடி பேர் புனித நீராடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மத்திய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு.
மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து. நாடு முழுவதும் 50,000 பள்ளிகளில் அடல் ஆய்வகங்கள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுப்பதற்கு அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதை அடுத்து 1 மாத காலத்திற்கு 25% வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ நாட்டு அதிபருடன் நட்பு ரீதியாக தொலைபேசியில் உரையாடியதாகவும் அப்போது அவர் 10,000 படை வீரர்களை அமெரிக்கா மெக்சிகோ எல்லைப் பகுதிக்கு அனுப்பி சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததாகவும் இதனையடுத்து மெக்சிகோவிலிருந்து வரும் பொருட்களுக்கான 25% வரி விதிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கடந்த 27 நாட்களில் 5 வெவ்வேறு சம்பவங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 63 மீனவர்கள் மற்றும் 5 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் 36 வெவ்வேறு சம்பவங்களில் 530 மீனவர்கள் மற்றும் 71 மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதையும் தமது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இலங்கை சிறையில் உள்ள 97 மீனவர்களும் கைப்பற்றப்பட்டுள்ள 216 மீன்பிடி படகுகளும் மீட்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய மீனவர்கள் இதுபோன்று கைது செய்யப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் திரு ஜெய்சங்கரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் உலக அளவில் முத்திரையை பதித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக சபை கூட்டமைப்பு பெண்கள் பிரிவு பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் விண்வெளித்துறையில் மகளிர் தலைமையிலான திட்டங்கள் உலக அளவில் பாராட்டப்பட்டுள்ளது என்று கூறினார். இஸ்ரோவின் சூரிய பெண் என்று அறியப்படும் திருமதி நிகர் ஷாஜி தலைமையிலான ஆதித்யா L1 திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மகளிர் தலைமையிலான புத்தொழில் நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் இந்தியாவை உலக வரைபடத்தில் இடம்பெறச் செய்யும் என்றும் பெண் தொழில் முனைவோர் அந்த இலக்கை அடையும் ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 100 அம்ரித் பாரத் ரயில்கள், 50 நமோ பாரத் ரயில்கள், 200 வந்தே பாரத் ரயில்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வந்தே பாரத் ரயிலில் இருக்கை வசதி மற்றும் படுக்கை வசதி உள்ள ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். இந்த ரயில்கள் அடுத்த 2-3 ஆண்டுகளில் இந்தியாவின் ரயில்வே தடங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிதியாண்டில் ரயில்வே துறைக்காக மத்திய பட்ஜெட்டில் 2.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 1,16,000 கோடி ரூபாய் ரயில்வே பாதுகாப்பு பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஞ்சாபை சேர்ந்த ஷிஃப்ட் கௌர் சம்ரா மகளிர் 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். டேராடூனில் நடைபெற்று வரும் பல்வேறு போட்டிகளில் ஆடவருக்கான 10 மீட்டர் பிஸ்டல் போட்டியில் கர்நாடகாவின் ஜோனதன் ஆண்டனி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கப்பட்டியலில் சர்வீசஸ் அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. கர்நாடகா 2வது இடத்திலும் மகாராஷ்டிரா 3வது இடத்திலும் உள்ளன. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சிங்கப்பூர் ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சிட்டாலே இணை மெக்சிகோவின் மார்கஸ் மேட்ரிட் மற்றும் அரங்சா கோசியோ இணையை எதிர்த்து இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை மணி 3:30க்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருக்கும் பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று பூட்டான் மன்னர் ஜிக்மி வாங்சுக் கலந்து கொள்கிறார். மெக்சிகோ நாட்டுக்கு விதிக்கப்பட்ட 25% இறக்குமதி வரி விதிப்பை 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஞ்சாபை சேர்ந்த ஷிஃப்ட் கௌர் சிம்ரா மகளிர் 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.